All is delight, always delight. அதிகாலை பொழுது படுக்கையிலிருந்து எழுந்துக்கலாம்னு பார்த்தா ஒரு விதமான சோம்பல். ராத்திரி தூங்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆனால் கூட காலையில் சீக்கிரம் எழுந்துக்கணுன்ற ஒரு சுறுசுறுப்பான தன்மையை நிறைய பேர் நம்ம கைவிட்டுறோம். அந்த நேரத்தில் நமக்கு ஒரு சுகம், மனசுக்கு சுகம், கொஞ்ச நேரம் படுத்திருக்கலாமா என்ற ஓய்வு எடுக்கின்ற குணம் இது ஒவ்வொருத்தருக்கும் இருக்குது. ஆனால் சுறுசுறுப்புக்குன்னு ஒரு நேரம் இருக்குது. சில சிந்தனைகளை தன்னகத்தை கொண்டு நடைமுறைப்படுத்துவதற்கு ஒரு ஆதார சக்தி பெறுவதற்கான நேரமாக இருக்கும். அதுக்குத்தான் பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லி வச்சுருந்தாங்க. அந்த குறிப்பிட்ட நேரத்தில் இரவு கழிந்து பகல் வருவதற்கு 2 சந்தி வேலை. அந்த 2க்கும் ஒரு சந்திப்பு ஏற்கிற பொழுது இயற்கையாக பிரபஞ்சத்திலே மாற்றம் நிகழும். மாற்றம் நிகழும் பொழுது தான் சில சக்திகள் அபரிமிதமாக பெருகும். அப்படிப்பட்ட அந்த சக்தியை நாம் பெறணும் இல்லையா? அதுக்காகத்தான் நம்ம முன்னோர்கள் காலையில் துயிலெழு அப்படின்ற ஒரு வார்த்தை சொன்னாங்க. இப்போ எங்கே ராத்திரியெல்லாம் வேலை செய்துட்டு காலையில் தான் வந்து படுக்கிறோம். சில நேரங்களில் எல்லா சௌகரியம் இருந்தால் கூட கவலைங்கிறதுனால தூக்கம் கெடும். மனசில் ஒரு ஆனந்தம் இருக்கணும். ஒவ்வொரு ஸ்டெப்லையும் நமக்கு சுற்றி இருக்கிறவங்களாலேயும் சரி, நம்மாலேயும் சரி, ஒரு திருப்தியை ஏற்படுத்தி கொள்ளணும். அப்படி திருப்தியை ஏற்படுத்தி கொள்வதற்குத்தான் நம்ம மனசை எங்கேயும் அலைபாய விடாமல் ஒரே இடத்துல நிறுத்தத்துக்கு தியானம், யோகம் அப்படிலாம் ஒரு கல்டிவேட் பண்ணாங்க. எல்லாராலையும் தியானத்துக்கும் போய் உட்கார முடியாது, யோகத்துலேயும் இருக்க முடியாது. ஏன்னா ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒன்று திணிக்கப்பட்டு இருக்கிறது இந்த பூமியில். திணிப்புங்கிறது சில பேருக்கு சுகமான சுமை, சில பேருக்கு அதுவே பெரிய பாரம். எதுவாக இருந்தாலும் பிறவிக்காக அதை சுமந்தே ஆகணும். ஆகவே சுகமான சுமையாக இருந்தாலும் சரி, பெரிய பாரமாக இருந்தாலும் சரி, சமநிலையாக பார்க்கணும். அவ்வாறு சமநிலையாக பார்க்குறப்ப தான் நமக்கு பகவத்கீதையில் கிருஷ்ணன் சொன்ன உபதேசம் ஞாபகத்துக்கு வரணும். எதை கொண்டு வந்தாய் கொண்டு செல்ல, கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே. இதைத்தான் நாம் வாழ்விலே எப்பொழுதும் மகிழ்வுற, எல்லோரையும் மகிழ வைக்க நாம் நினைவு கூற வேண்டியதாக எடுத்துக்கொள்வோமா? மீண்டும் சந்திப்போம். எல்லாம் இன்பமயம்.